நம்ம யோகா இயற்கை மருத்துவத்துல கொழுப்பு கட்டிக்கு தீர்வு இருக்கா அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, நம்ம உடல் பருமனை குறைக்கிறது ரொம்பவே அவசியம். குக்டு ஃபுட், ரெண்டே ரெண்டு வேலை. இதை தான் நாங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த எலுமிச்சப்பழம் இருக்குல்ல, அதை சாரை பிழிஞ்சு நம்ம ஜூஸா குடிக்கிறது பெஸ்ட் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். இது டீடாக்சிபிகேஷனும் ஏற்படுத்தும். ஈவன் இது கிட்னி ஸ்டோனை கூட உங்களுக்கு வெளியே கொண்டு வந்துடும். பித்த பையில கல் இருக்கிறத கூட இது அந்த பாண்டிங்கை கம்மி பண்ணி ஸ்டோனை பிரேக் பண்ற அளவுக்கு இது எஃபெக்டிவானது. அரோமா ஆயில் அப்படின்றது இருக்கு. அந்த அரோமா ஆயில்ல ரோஸ்மேரி ஆயிலும், டீ ட்ரீ ஆயில், தைம் ஆயில், இந்த 3 ஆயில் ஜஸ்ட் 1 ட்ராப் மட்டும் எடுத்து அந்த லிப்போமா இருக்கிற இடத்துல ரெகுலரா நம்ம மசாஜ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, நாளைக்கு அதை ரிமூவ் பண்ணணும்ன்ற பிரச்சனை கூட இல்லாம அதை நம்ம ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணலாம். டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, கொழுப்பு கட்டி பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம யோகா இயற்கை மருத்துவத்துல கொழுப்பு கட்டிக்கு தீர்வு இருக்கா அப்படின்றதுதான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொழுப்பு கட்டின்றது என்னன்னா, ரொம்ப கிராஜுவலா அந்த growth ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சாஃப்டா அது இருக்கும். இது நம்மளுடைய சர்மத்துக்கும் நம்மளுடைய தசை அந்த லேயருக்கும் நடுவுல இருக்கக்கூடியது. இது பினைன் டியூமர்னு சொல்லுவாங்க, அதாவது நான் கேன்சரஸ். இது கேன்சர் கிடையாது. ஆனா அது கட்டி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த கொழுப்போடைய டெபாசிஷன் தான். இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா இது ஹார்ம்லெஸ், பெருசா எந்த தொந்தரவுமே கொடுக்காது. ஆனா இது ஜாஸ்தியா ஆயிட்டே இருக்கு. அது இருக்கக்கூடிய இடம் நமக்கு பிரச்சனைக்குரியதா கூட இருக்கலாம். இது ரொம்ப காமனா வர்ற இடங்கள் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கழுத்து பகுதி, தோள்பட்டை, நெஞ்சு பகுதி, வயிறு பகுதி, கால்கள் எல்லாம் கூட வரும். எங்க வேணாலும் வரலாம். ஆனா இது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு மசில் லேயர்ல இருக்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனா இதே இது ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அப்போதான் அங்க பிரச்சனையே. இப்ப ரத்த நாளங்களுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் கழுத்துல இருக்கு, கரோட்டிட் ஆர்டரி பக்கத்திலேயே இருக்கு. இது வளர்ந்துகிட்டே போச்சுன்னா அது அந்த ரத்த நாளத்தை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்து ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிடும். அப்ப அதை கண்டிப்பா நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இன்னும் சில நேரத்துல இது ரொம்ப பெருசாகி நமக்கு மற்ற ஆர்கனோடைய ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னும் போதுதான் இதை நம்ம ரிமூவ் பண்ணணுமே தவிர, இது நேச்சுரலா அப்படியே இருக்கிறதுனால எந்த தொந்தரவுமே கிடையாது. காஸ்மெட்டிக்கா பார்க்கும் போது சில பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க முகத்துல, கழுத்துல, கையில எல்லாம் விஷுவலைஸ்டா இருக்கும் போது பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, இது என்ன வீக்கம் அப்படின்னு. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு கூச்சத்தினால வருவாங்க, இந்த பாக்குறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு மேடம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ காஸ்மெட்டிக்கா இது பிரச்சனையே தவிர மற்றபடி இது ஹார்ம்லெஸ் தான். இதோடைய காரணம் என்ன, எதனால வருது? உடல் பருமன். நமக்கு ஏற்கனவே பாடி வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்னும் போது அது நம்மளுடைய அந்த ஃபேட் டெபாசிஷன்ல இது இந்த மாதிரி ஒரே இடத்துல கூட நமக்கு இந்த லிப்பிடோடைய டெபாசிஷன் இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெனட்டிக்கா. ஸோ அவங்களுக்கு பாரம்பரியமா இந்த ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. அப்படி ஒரு ஃபேமிலியே பார்த்தேன் நான். என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய 4 ஃபாதர்ஸுக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்படியே அவங்களுடைய அப்பா பிள்ளை அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில எல்லாருக்குமே அந்த மாதிரி லிப்போமா இருக்கிறத பார்த்தோம். ஸோ இந்த லிப்போமா ஒரு இடம் இருக்குன்றதுனால ஒன்றும் இல்லைங்க, எல்லா இடத்துலயும் அப்படியே குண்டு குண்டா வீக்கம் இருக்குன்னாக்கா அதுவும் நமக்கு கஷ்டமாவே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு எங்கேயாவது காயம் ஏற்பட்டுடுச்சு. அப்போ அந்த காயம் ஆறும் போது, அதாவது இன்ஜுரியோ இல்லை ட்ரோமாவோ இருக்கு, அது ஹீல் ஆக நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேட் டெபாசிஷனாவோ நமக்கு இருக்கலாம். இன்னும் சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால கூட இந்த லிப்போமா அப்படின்றது ஏற்படலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது யோகா இயற்கை மருத்துவத்துல இது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, நம்ம உடல் பருமனை குறைக்கிறது ரொம்பவே அவசியம். அப்போ டெய்லி 2 மீல் சாப்பிடுறது நல்லது. குக்டு ஃபுட், ரெண்டே ரெண்டு வேலை. இதை தான் நாங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது காலையில நம்ம சாத்விக் டயட், அதாவது பழம், காய், முளைக்கட்டின பயிறு, எண்ணெய், காரம், உப்பு, புளிப்பு இல்லாத உணவு, ஸ்டீம்டு ஃபுட்டா நம்ம காலை நேரத்துல ஒரு ஸ்லைட்டா எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், கஞ்சி சாப்பிடலாம், கேழ்வரகு, கம்பு, கூழ்,
அதே மாதிரி களி, அடை, அந்த மாதிரி மில்லட்ஸ்ல சிறுதானியங்கள்ல இருக்கக்கூடியதை எடுத்துக்கலாம். பழசாறு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நட்ஸ் சாப்பிடலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். இதுதான் காலையில பிரேக்ஃபாஸ்டாவே எடுத்துக்கிறது. மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11:30ல இருந்து 1 மணிக்குள்ள நீங்க குக்டு டயட் சாப்பிடலாம். நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க. குவான்டிட்டி வைஸா நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம். வயிறு ஃபுல்லானாக்கா எப்பவுமே சாப்பிட்றதுக்கான அளவு இருக்குல்ல, அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காலியா இருக்கணும். ஸோ இந்த விஷயத்த நம்ம மெயின்டைன் பண்ணி மத்தியான உணவை நீங்க நல்லாவே சாப்பிடலாம். அடுத்த உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 to 7:30க்குள்ள டின்னர் சாப்பிடுறது. ஸோ இப்போ இதை மாதிரி மீல்ஸை நம்ம ரெகுலேட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அன்வான்டான ஃபேட் வந்து டெபாசிட் ஆகுறத நம்ம குறைக்கலாம். நம்ம எடுத்துக்கிற உணவுல அதிகமா கொழுப்பு இல்லாத உணவுகளை நம்ம சேர்க்கறது நல்லது. இப்ப என்னன்னா நிறைய டிரான்ஸ் ஃபேட் நம்ம சேர்த்துக்கிட்டே வரும். எக்ஸாம்பிள் எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுறது, எண்ணெயில பொரிச்சது, அதே நேரத்துல பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமா எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாமே நாளைக்கு எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த மாதிரி கொழுப்பா தங்குறதுல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். மொத்தத்துல எண்ணெய் பொருளை கம்மி பண்ணாலே இந்த லிப்போமாவை நம்ம ஈஸியா குறைச்சிட முடியும். அடுத்தது நம்மளுடைய யோகா இயற்கை மருத்துவத்துல நம்ம மண் சிகிச்சை அப்படின்றது கொடுப்போம். ஸோ இந்த எந்த இடத்துல நமக்கு அந்த லிப்போமா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கோ, அதாவது கொழுப்பு எங்க வந்து நமக்கு கட்டியா வந்து இருக்கோ அதுக்கு மேலேயும் அதை சார்ந்த இடத்துலயும் அந்த சர்மத்திலையும் நம்ம மண்ணை வந்து ரெகுலரா அப்ளை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் அதோடைய சைஸ் குறைஞ்சுக்கிட்டே வரும். உடனே ரிசல்ட் நீங்க பார்க்க முடியாது. பட் இதை ரெகுலரா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது இது டே பை டே உங்களுக்கு அது குறைஞ்சிட்டே வரதை நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உள்ளுக்கு என்ன எடுத்துக்கலாம், இந்த எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அதை வந்து சாரை பிழிஞ்சு நம்ம ஜூஸா குடிக்கிறது பெஸ்ட் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். இது வந்து டீடாக்சிஃபிகேஷனும் ஏற்படுத்தும். அப்போ அந்த சாறுல நம்ம கொஞ்சம் புதினாவோ கொஞ்சமா இஞ்சியும் சேர்த்து நாட்டு சக்கரை கலந்து நம்ம குடிக்கும் போது நல்ல ரெஃப்ரெஷிங் இருக்கும். அதே நேரத்துல நமக்கு அந்த லிப்போமாவோட இதுவும் கிராஜுவலா குறையும். இது மட்டும் இல்லைங்க, ஈவன் இது கிட்னி ஸ்டோனை கூட உங்களுக்கு வெளியே கொண்டு வந்துடும். பித்தப்பையில கல் இருக்கிறத கூட அந்த முக்கியமா கொலஸ்ட்ரால் ஸ்டோனாவோ இல்ல இந்த ஆக்சலேட் ஸ்டோனாவோ ஏதாவது பைல் ஸ்டோனாவோ இருந்தா கூட இந்த லெமன் ஜூஸை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலமா இது அந்த பாண்டிங்கை கம்மி பண்ணி ஸ்டோனை பிரேக் பண்ற அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவ் ஆனது. ஸோ அப்போ ரெகுலரா நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கிறோம். இப்போ லெமனை பிழிஞ்சு குடிச்சிட்டோமா, அதோடைய தோல் இருக்குல்ல, அதை 1 டம்ளர் தண்ணியில நம்ம அந்த தோலை மட்டும் போட்டு அதை கொதிக்க வச்சு அது 1/2 டம்ளருக்கு அது ஒரு துவர்ப்பு சுவையும் இருக்கும், கசப்பும் ஜாஸ்தியாவே இருக்கும். இதை நம்ம குடிக்கிறது மூலயமா ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல அந்த கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் சரி செஞ்சு நமக்கு அந்த ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி மொபிலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவன் இது வந்து இந்த மாதிரி கொழுப்பு கட்டியை மட்டும் இல்லைங்க, ரத்த குழாயில எங்கேயாவது அடைப்பு இருந்தா கூட அதை நீக்கிறதுக்கு இந்த லெமன் அந்த பீல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கமலா இருக்குல்ல, அந்த நாட்டு கமலாவை நல்ல வெயில் அதோடைய தோல் வந்து நல்லா காய வச்சுட்டு அதை வந்து பவுடர் பண்ணி இல்ல அதை அப்படியே பேஸ்டா அரைச்சு கூட நம்ம அந்த கட்டி இருக்கிற இடத்துல நம்ம அப்ளிகேஷனா போடலாம். இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் கலந்து அதை போடும் போது இது கிராஜுவலா உங்களுக்கு அது அப்படியே குறைஞ்சிட்டு வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த கொழுப்பு கட்டி வந்து நம்ம ரத்த நாணங்கள் மேல இருந்துச்சுன்னா, நான் இப்ப சொன்னேன்ல, நரம்புக்கு மேலேயோ இல்ல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கை பகுதிகள்லயே இது வந்து ரொம்ப போனி ஏரியா, நமக்கு உடனே போன் இருக்கும், நிறைய மசில் லேயர்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப இதுக்கு மேல வளர்ந்துகிட்டே போகும்போது இது நம்மளுடைய பிளட் வெசலையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அவங்க கை கால் மடக்கும் போதும் உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி வந்து ஒரு டைட்னஸ் ஆகி அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டையும் கொடுக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம மருத்துவரை அணுகி இதை வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு என்ன இயற்கையாவே இதை வந்து நம்ம ரிமூவ் பண்றதா இல்ல அதை வந்து மொபிலைஸ், ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வலி இருக்காது, அவங்களுக்கு எங்க இருக்கோ அது அந்த இடத்துல வலி இருக்காது. பட் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா வலி இருக்கும், வீக்கம் இருக்கு, அது டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கும். சில நேரத்துல அவங்களுக்கு ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்ட மயக்கம் கூட வரலாம். அப்போ அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் இருக்குன்னா நம்ம மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறதா இல்ல அதை நம்ம என்ன மெஷர்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்ற கைட்லைன்ஸை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த மட் பேக் போடுற மாதிரி கோல்ட் கம்ப்ரஸும் நம்ம ரெகுலரா போடலாம். இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு காட்டன்
கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. அதை பச்சை தண்ணியில நனைச்சு அது மேல நம்ம அப்ளிகேஷனா பண்ணலாம். அரோமா ஆயில் அப்படின்றது இருக்கு. அந்த அரோமா ஆயில்ல ரோஸ்மேரி ஆயிலும், டீ ட்ரீ ஆயில், டைம் ஆயில், இந்த 3 ஆயில்ல இருந்து ஜஸ்ட் 1 டிராப் மட்டும் எடுத்து அது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில ஒரு 5 ml தேங்காய் எண்ணெய் எடுத்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி, இல்ல நல்லெண்ணெயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிப்போமா இருக்கிற இடத்துல ரெகுலரா நம்ம வந்து மசாஜ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அது கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அதோடைய சைஸ் கம்மியாகும். ஸோ அது உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன் ஏற்படாம நாளைக்கு அதை ரிமூவ் பண்ணணுன்ற பிரச்சனை கூட இல்லாம அதை நம்ம ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணலாம். ஒரு சிலருக்கு ஸ்பைன்ல இருக்கும், அதுவும் கரெக்டா அந்த நரம்பை வந்து அழுத்துற மாதிரி இருக்கும். அது இன்னும் வளர வளர அவங்களுக்கு அது பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கு அதை வந்து நம்ம மருத்துவர்கிட்ட ஆலோசிச்சுட்டு நம்ம பண்றது நல்லது. ஏன்னா இது பெயின் இல்லை, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா இது வளர்ந்துக்கிட்டே போகும்போது நமக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஏற்படும். ஸோ அப்போ நம்ம ஆலோசனை பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இது கூட வந்து நம்ம மஸ்டர்ட் பேக் வந்து நம்ம போடலாம். எப்படி போடலாம்? வெண்கடுகு இருக்குல்ல, அந்த வெண்கடுகை லைட்டா நம்ம வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சிடலாம். 1 ஸ்பூன் வெண்கடுகும் 1 ஸ்பூன் சுக்கும் இது கூட கொஞ்சம் தண்ணியில பேஸ்ட் ஆக்கிட்டு இது அந்த லிப்போமா இருக்கிற இடத்துல நம்ம போடும்போது இது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஏதோ இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆகாம அதோடைய சைஸை குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏன்னா இந்த வெண்கடுகோடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட். சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெயினை ரிலீவ் பண்ணும், ஸ்வெல்லிங்கை குறைக்கும், கன்ஜெஷனை குறைக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணியும் கூட. ஸோ இது வந்து பெயின்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு அந்த அன்வான்ட் ஃபேட்டை வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உள்ளுக்கு நம்ம சாப்பிடும் போது எப்படி ஃபேட் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னனோ அதே மாதிரி உள்ள நம்ம சாப்பிடும் போது நிறைய நாறு சத்து சாப்பிட்றதோ தண்ணி காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறதும் நல்லது. இது நம்மளுடைய ஃபேட் டைஜஷனை சப்போர்ட் பண்ணுது. அதுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் நமக்கு எங்கேயுமே வந்து அந்த நியூ ஃபார்மேஷன், அதாவது திருப்பி எங்கேயும் டெபாசிட் ஆகாம நமக்கு இப்போ நிறைய சொன்னேன் ஜெனட்டிக்கா இருந்தா கூட அதிகமா அது வராம தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே எஃபெக்ட்டுங்க. இந்த மாதிரி லிப்போமா அதாவது கொழுப்பு கட்டி இருக்கிறவங்க இதை டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வெயிட்டும் குறையும், உங்க கொலஸ்ட்ராலும் குறையும். அதே நேரத்துல இந்த ஃபேட்டி லிவர் அண்ட் அந்த கொழுப்பு கட்டியை குறைக்கிறதுக்கு இது எஃபெக்டிவா இருக்கு. எப்படி பண்ணலாம்? ஒரு வெத்தலை, அதுல 1 ஸ்பூன் சோம்பு அண்ட் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ரெண்டும் சேர்த்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட ஓமம் வந்து 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு இதை நம்ம மென்று சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, ரெகுலரா சாப்பிட்டோம் அப்படின்னா இது நம்ம உடம்புல ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிடை மெயின்டைன் பண்ணுது. இந்த மாதிரி ஃபேட் டெபோசிஷன் எங்கேயுமே இல்லாம பாத்துக்குது. இன்னொன்னு முக்கியமா மலச்சிக்கல் இல்லாம பார்க்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி நாறு சத்து ஜாஸ்தியா சாப்பிடணும், தண்ணி காய்கறிகள் சாப்பிடணும்னு சொன்னால என்ன மெக்கானிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கொழுப்பு உடம்புல தங்காம அது மலம் மூலியமா வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இங்க ஆல்ரெடி டெபாசிட் ஆயிருக்கிறது கிராஜுவலா உங்களுக்கு அங்க இருந்து அதோடைய சைஸை குறைச்சு கம்ப்ளீட்டா சரியாகுமா அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் போது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல தான் இருக்கும். பட் என்னைக்குமே அது பிரச்சனை இல்லாம நாளைக்கு ஆப்ரேஷன் நம்ம போகாம நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸை நீங்க ரெகுலரா சாப்பிடும் போது உங்க டைஜஷன் சப்போர்ட் ஆகும், உங்க கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகுது, ஹார்ட் டிசீஸ் கூட வராம ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.